தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரிட்டன் எக்ஸாமினேஷனே இல்லாமல் மாநகராட்சி டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. சேலரி மினிமம் 17,000 42,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த வித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சாலே போதுமானது. லாஸ்ட் டேட் உங்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? வேரியஸ் டிசிப்ளினில் வேரியஸ் குவாலிஃபிகேஷனில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இதை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், விண்ணப்பதாரரோட பெயர், விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் பெயர் மென்ஷன் பண்ணணும், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா சான்றுகளுடன் அங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதோட மார்க் ஷீட் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபில் பண்ணணும். அதேமாதிரி 12th மார்க் ஷீட் நம்பரு, அதேமாதிரி அப்ளை பண்ணுற அந்த பதவிக்குரிய கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் எண் இதெல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ஜாதி சான்று கேட்டிருக்காங்க, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாமே கொடுத்துருங்க. அதாவது மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான ப்ரூஃப் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ் இங்கே தரணும். அடுத்து உங்களோட நிரந்தர முகவரி இங்கே ஃபில் பண்ணணும். பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே உங்களோட சிக்னேச்சர் பண்ணிடுங்க. இடம், தேதி இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷனாக நீங்கள் நேர்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். உறுப்பினர் செயலாளர் / மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18. ஓகேங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகராட்சி அலுவலகம், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, துணை இயக்குனர், குடும்ப நல அலுவலகம், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இதோட ஆஃபீஸில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் CMLT அல்லது DMLT முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்டிங் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். சேலரி 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா?
அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மினிமம் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அதாவது BA/MS முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுவும் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் செக்டார் ஸ்கீம்ஸு, மிஷன் ஆஃப் கவர்மெண்ட் அட் நேஷனல், ஸ்டேட்டு அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க ஸ்கீம்ஸோட நாலேஜஸ்லாம் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், MS ஆஃபீஸ், MS வேர்டு, பவர் பாயிண்ட்டு, எக்ஸல் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 59 வயது வரைக்கும் இருக்கவங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த 2 போஸ்டிங்ஸுமே ஃபீமேல் தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரியில் சோசியல் ஒர்க்கோ அல்லது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ அல்லது சைக்காலஜி அல்லது சோசியாலஜி அல்லது ஹோம் சயின்ஸ் அல்லது ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக நீங்கள் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். அதோட 1லேருந்து 2 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஹெல்த் செக்டர் அல்லது ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, சேலரி 21,000 ரூபாய் பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 40 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஆர்ட்ஸு, சயின்ஸு, BE, BTech, BCom இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கனாலே நீங்கள் எலிஜிபிள் தான். சேலரி 17,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா UHN ANM இந்த கேட்டகரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தமாகவே 75 வேக்கன்சிஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் முழுக்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட 2 இயர் ANM கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆக்சுவலரி நர்ஸ் மிட்வைஃப் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 17,500 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். 35 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளீனர், இந்த போஸ்ட்டுக்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்துக்கு 11,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு ஹையஸ்ட் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் நர்ஸ், அதாவது ஆக்சுவலரி நர்ஸ் மிட்வைஃப் இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்க 75 வேக்கன்சிஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 12th முடிச்சுட்டு நீங்கள் ANM கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறோம், பர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாபில் ஜாயின் பண்ணுறப்பயே பார்த்தீங்கன்னா சுய விருப்பம் ஒப்புதல் கடிதம் வந்து தரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு 11 months இருக்கும். ஓகேங்களா, அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயோ ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகவும் டிக்ரீஸ் ஆகவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ளிகேஷனோட நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷனில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும். அதேமாதிரி முழுமையான முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். கல்வி தகுதிக்கான சான்றின் மதிப்பெண் சான்றின் நகல் இருக்கணும். ஓகே, மார்க் ஷீட்டோட நம்பர் இருக்கணும். அது செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். இருப்பிட சான்றிதழும் செல்ஃப் அட்டஸ்ட் தான். இருப்பிட சான்றிதழ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஏதாவது ஒன்று சப்மிஷன் பண்ணிக்கலாம். அதில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளிகேஷனோட நீங்கள் சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக சென்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ செப்டம்பர் 15க்கு அப்புறம் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு செப்டம்பர் 15 ஈவினிங் 5 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அது வரைக்கும் அவங்க அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, ஃபீஸுமே உங்களுக்கு கிடையாது. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.